गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி விளம்பிநாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மகர மாதம் அதாவது தை மாதம் கிருஷ்ண சதுர்தசி உத்தராஷாடா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணி இன்றைக்கி அதை அத்தியனம் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னென்னா, நாளைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு புண்ணிய காலம், மகோதய புண்ணிய காலம்னு சொல்கிறது. 2 புண்ணிய காலங்கள் சொல்லுவாள், அர்த்தோதயம் மகோதயம்னுட்டு. தை மாதம் சிரவண நட்சத்திரத்தோடு கூட ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வந்ததுனாக்க அப்பொழுது அதுக்கு பேர் அர்த்தோதயம்னு பேர். அதே
தை மாதம் திருவோண நட்சத்திரத்தோடு கூட திங்கக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்ததுனாக்க அதுக்கு மகோதய புண்ணிய காலம்னு பேர். அது பல வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் வரும். இன்றைக்கி இந்த தடவை விசேஷமாக நாளைக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி மகோதய புண்ணிய காலம். மகோதய புண்ணிய காலத்தன்னைக்கு எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் தர்ப்பணம் பண்ணலாம். அது ஒரு கேள்வி ஒன்று உண்டு. அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணணும், மகோதய தர்ப்பணம் பண்ணால் ரெண்டையும் தனித்தனியாக பண்ணுறதா ஒன்றா பண்ணுறதான்னுட்டு. அன்றைக்கி மாத்திரம் சங்கல்பம் என்னென்னா அமாவாசை தர்ப்பணத்துக்கு பதிலாக மகோதய புண்ணிய காலம்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கணும். அமாவாஸ்யா புண்ணிய காலே தர்ஷஸ்ராத்தம்னு சொல்கிறதுக்கு பதிலாக மகோதய புண்ணிய காலேன்னு சொன்னால் போகிறோம். அது ரொம்ப விசேஷமாக சொல்லருக்கு. பல வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் இது வரும். இதை பற்றி காஞ்சி பரமாச்சாரியால் ரொம்ப வியாக்கியானம் பண்ணியிருக்காள். இதனுடைய புண்ணிய காலத்தினுடைய விசேஷத்தை பற்றி. கும்பமேளாவுக்கு மேலே உஷத்தின்னு சொல்லியிருக்கார் அவர். அது சொல்லணும்னுங்கிறதுக்காக சொன்னேன் நான். நாளைக்கு மகோதய புண்ணிய காலம். இந்த 7வது ஸ்கந்தத்தில் நரசிம்மாவதாரத்தை எடுத்து சொன்னால் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு இந்த ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதையே பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த பகவான் பாரபட்சம் பண்ண மாட்டாரே, அவர் ஏன் அசுராலெல்லாம் போய் வதம் பண்ணி தேவதைகளுக்கெல்லாம் அனுகூலத்தை பண்ணி வச்சாள், இது எனக்கு புரியலையேன்னு சொன்னான். அப்பொழுது இது நல்ல கேள்வின்னு சொல்லிவிட்டு சுக்காச்சாரியால் இதே கேள்வியே ஒரு தடவை தர்மபுத்திரர் நாரத சுவாமியை போய் கேட்டார். அதனால் நாரத தர்மபுத்திரருடைய சம்வாதத்தை எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி 7வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்ப முதல் அத்தியாயத்தில் நம்ம முன்னாடியே அத்தியனம் பண்ணியிருக்கோம். அப்போ சொன்னாள், பரீட்சித்து என்ன கேட்டான், சமப்பிரிய சூரத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. இந்திரனுக்கு அனுகூலமாகவும் தைத்தியாலெல்லாம் வதம் பண்ணாளே சுவாமி, அது பாரபட்சமாக தோன்றதே, ஏன் பண்ணாள்னால், அதுக்கு அப்பா நான் பதில் சொல்கிறேன் உனக்கு. அசுராளுக்கும் தேவாளுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். இது எப்படின்னா டெமோக்ராட்டுக்கும் ரிப்பப்ளிக்கனும் சண்டை வர்றதுனாக்க எல்லா டெமோக்ராட்டும் அயோக்கியன்னு அர்த்தம் இல்லை, எல்லா டெமோக்ராட்டும் நல்லவன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி எல்லா பிராமணனும் நல்லவன்னு அர்த்தம் இல்லை. ராவணன் ஒரு பிராமணன், ராமர் ஒரு க்ஷத்ரியன். ஆனால் ராவணனானப்பட்ட பிராமணனாக இருந்தால் கூட அவன் பண்ணின விஷயங்களில் தப்பு, அவனுடைய ஆச்சாரம் குன்றி போச்சு, சம்ஸ்காரஹீனன் ஆயிட்டான். அதனால் அவனுக்கு வதம் ஏற்பட்டது. அதே மாதிரி எல்லா அசுராலும் கெட்டவாள்னு அர்த்தம் இல்லை. அசுர குலத்தில் தான் பலி சக்கரவர்த்தி வந்தார், பிரகலாத் சுவாமி வந்திருக்காள், பரம பாகவதர். அதனால் அந்த கதையை சொல்ல வேண்டி எப்படி ஜெயாவிஜயாளுடைய காரியத்தில் அந்த கதையை எடுத்து சொன்னாள். இரண்யகசிப்பு, இரண்யாக்ஷன் இதெல்லாம். அப்பொழுது நரசிம்மாவதாரத்தை பற்றி சொன்னாள். அந்த நரசிம்மாவதாரத்தை நம்ம பார்த்தோம். சப்தமஸ்கந்தத்தில் தசமோத்தியாயத்தில் பிரகலாத சுவாமி அனுகிரகம் பண்ணப்பட்டார் நரசிம்மமூர்த்தினால். அந்த ஸ்லோகம் 42 ஸ்லோகங்கள் போன கிளாஸில் பார்த்தோம். கடைசி 42வது ஸ்லோகத்தை சொல்கிறாள், ஏஷா பிரம்மண்ய தேவஸ்ய கிருஷ்ணஸ்ய ச மகாத்மனः அவதார கதா புண்ணியாக வதோ யத்ராதிதைத்யயோகோ. அப்பா, உனக்கு யுதிஷ்டிரர், நாரதர் இவருடைய சம்வாதம் மூலமாக இந்த நரசிம்மாவதார கதையை எடுத்து சொல்லி எப்படி இரண்யகசிப்பு வதம் செய்யப்பட்டான் நரசிம்மமூர்த்தினால், அவனுடைய புத்திரனான பிரகலாத சுவாமி எப்படி அனுகிரகிக்கப்பட்டான் என்றெல்லாம் சொன்னாள். இதுதான் கிருஷ்ணனுடைய அவதார சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி 42வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்றைக்கி 43வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். 43வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பிரகலாதஸ்யானுச்சரிதம் மகாபாகவதஸ்ய ச பக்திர்ஞானம் விரக்திஷ்ச யாதாத்மியம் சாஸ்ய வை ஹரேஹே சர்கஸ்தித்யப்யேஷஸ்ய குணகர்மானுவர்ணனம் பராவரேஷாம் ஸ்தானானாம் காலேன வியத்யயோ மகான் தர்மோ பாகவதானாஞ்ச பகவான் ஏன கம்யதே ஆख्यानेऽस्मिन् சமாம்நாதம் ஆத்தியாத்மிகமசேஷதா. பரமபாகவதனான பிரகலாத சரித்திரம், பக்தியினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, வைராக்கியம்னா என்ன, சுவாமி படைக்கிறது, காப்பாற்றுறது, அதை தன்னுங்கிட்ட இழுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிபதியாக இருக்கப்பட்ட நாராயணனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அவர் எப்படி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணாள், தேவாளுக்கும் அசுராளுக்கும் எப்பொழுதும் சண்டை ஏற்படுறதே, அப்போ ஏன் பகவான் தேவதைகளுக்கு அனுகூலமாகவும் அசுராளுக்கு அவளெல்லாம்
துராச்சாரம் பண்ணுறப்பட்ட அசுராலை வதம் பண்ணாள் என்றெல்லாம் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய நடுப்பில் சொன்னாள். அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்ல போகிறாள். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. 43வது ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்யானுசரிதம் மகாபாகவதஸ்ய ச பக்திஜ்ஞானம் விரக்திஷ்ச யாதாத்மியம் சாஸ்ய வை ஹரேஹ. மகாபாகவதஸ்ய பிரஹ்லாதஸ்ய அனுசரித்தம். பரமபாகவதனான பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை உனக்கு சொன்னேன்ப்பா பரீட்சித்து. இந்த சரித்திரம் இருக்கே, இதுலேருந்து பக்திர்ஞானம் விரக்திஷ்ச யாதாத்மியம் சாஸ்ய வை ஹரேஹே. பகவானுடைய உண்மையான ரூபம் என்னங்கிறதுனோட வைராக்கிய நிலை கிடைக்கும். சுவாமி எப்பேற்பட்டவருங்கிறது புரியும். பக்தியினாலே அவர் எப்படி பிரவசமாறாருங்கிறது தெரியும். சர்கஸ்தித்யப்யேஷஸ்ய குணகர்மானுவர்ணனம் பராவரேஷாம் ஸ்தானானாம் காலேன வியத்யயோ மான் தர்மோ பாகவதானாஞ்ச பகவான் ஏன கம்யதே ஆக்கியானேஸ்மின் சமாம்நாதம் ஆத்தியாத்மிகமசேஷதः. இந்த பிரஹ்லாத சரித்திரத்தில் பகவான்கிட்ட பக்தி பண்ணி பாகவத தர்மத்தை சேவனம் பண்ணாக்க சேவிச்சாக்க எப்படி ஆத்ம அனாத்ம விவேகம் கிடைக்கிறது, பக்தர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் என்பது சரியாக புரியும் நாள் சமாம்நாதம் நன்காக இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். ஏதத் புண்ணியமாக்கியானம் விஷ்ணோர் வீரியோபபிரம்மிதம் கீர்த்தயேத் ஸ்ரத்தையா ஸ்ருத்வா கர்மபாசைர் விமுச்சியதே. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பராக்கிரமம் மிக்க வீரியோபபிரம்மிதம் புண்ணியம், பராக்கிரமம் மிக்க புண்ணியமான இந்த கதையை யார் ஒருத்தன் கேட்குறானோ ஸ்ரத்தையோடு, யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவளுக்கு என்ன ஆறுதுனால் கர்மபாசை விமுச்சியதே. கர்மபாசம்னு நம்ம செய்கிற கர்மாக்கள்னால, சத்கர்மா கெட்ட எதாக இருந்தாலும் அதெல்லாம் போட்டு கட்டி வைக்கிறது சம்சாரத்தில். அதுலேருந்து விடுபடுறான், மோட்சம் அடைகிறது. அந்த மோட்சங்கிறத விமுச்சியதே கர்மபாசைகி விமுச்சியதே. கர்மாக்கள்லேருந்து விலகி அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுனால். ஏதத்ய ஆதிபுருஷஸ்ய மிருகேந்திரலீலாம் தைத்யேந்திரயூதபவதம் பிரயதப்படேத தைத்யாத்மஜஸ்ய ச சதாம் பிரவரஸ்ய புண்ணியம் ஸ்ருத்வானுபாவம் அகுதோ பயமேதி லோகம். இந்த ஆதி நாராயணனான ஆதிபுருஷஸ்ய ஆதி புருஷனான நரசிம்மாவதாரம் எடுத்த மிருகேந்திர லீலாம், நரசிம்மாவதாரமாக எடுத்து விளையாடின அந்த அவதார கதையிருக்கே, அதன் மூலமாக அவர் என்ன பண்ணாள், தைத்யேந்திரயூதபவதம், அசுராளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து எல்லாரையும் துன்புறுத்தின்னு வந்த ஹிரண்ய கசிப்புவை வதம் பண்ணாள். அதனால் இன்னும் என்ன பண்ணாள், சதாம் பிரவரஸ்ய தைத்யாத்மஜஸ்ய, சாதுக்கள்லேயே ரொம்ப சக்தியான இருக்கப்பட்ட பிரகலாதனான அசுரபுத்திரன் இருக்கானே அவனை காப்பாற்றினாள். அப்பேற்பட்ட புண்ணியமான இந்த கதையை யார் படிக்கிறானோ, சுத்தமாக இருந்து படிக்கணும் கேட்குறவன், இவாளுக்கு என்ன ஆகும்னால் அகுதோ பயம் லோகமேதி, ஒரு விதமான பயமும் இல்லாத வைகுண்டத்தை போய் அடையிறான்னாள். பயமே கிடையாது அவளுக்குன்னாள். தைத்யாத்மஜஸ்ய ச சதாம் பிரவரஸ்ய புண்ணியம் ஸ்ருத்வானுபாவம் அகுதோ பயமேதி லோகம். யூயம் நிருலோகே பத பூரி பாகாः லோகம் புனானா முனயோபியந்தி ஏஷாம் கிருஹான் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம் சவா அயம் பிரம்ம மஹத்விர்மிர்க்ய கைவல்ய நிர்வாண சுகானுபூதிः பிரியசுருத்வः கலு மாதுலேய ஆத்மார்கணீயோ விதிகிருத் குருஷ்ச. யுதிஷ்டரை பார்த்து நாரதர் சொல்லிட்டு வர கதை. அவர் நாரதர் சொல்கிறார் யுதிஷ்டரை பார்த்து, யூயம் நிருலோகே பதபூரி பாகாः, மனுஷ்யாவதாரம் எடுத்த நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவாள் நாள். பூரிபாகா லோகம் புனானா முனையோ அபியந்தி, லோகத்தெல்லாம் சுத்தப்படுத்துகிற ரிஷிகணங்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் யாரை தேடி தேடி போகிறாளோ
அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களை தேடின்னு வந்தாளே. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா இவாளுக்கெல்லாம் நெருங்கின உறவு. தர்மபுத்திரருடைய அம்மாவான குந்தி தேவிக்கு மருமான் கிருஷ்ணன், மாதுலேயன். என்ன குந்தி தேவி தான் கிருஷ்ணனுக்கு அத்தை. குந்தி தேவியினுடைய மருமானவர் கிருஷ்ணன். அதனால் சக்காவாகவும் உறவுக்காரராகவும் உங்களை தேடின்னு வந்தாரே. யூயம் லோகே பத பூரி பாகாக லோகம் புனானா முனையோபியந்தி. எந்த முனி ஜனங்கள்லாம் லோகத்தை சுத்தப்படுத்துகிறாள், அவள்னா என்ன பண்ணுறாள்? யாரை தேடின்னு போகிறாளோ அவரே உங்களை தேடின்னு வந்தாள். ஏஷாம் கிரகானா வசதீதி சாட்சாத் கிரகம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். மனுஷனாக ஒரு ரூபம் எடுத்துண்டு உங்களை தேடின்னு வந்தாலே. ஏனென்றால் உங்களுடைய அம்மாவனுடைய மருமான் அல்லவா அவர் அப்படின்னாள். சவாயம் பிரம்ம மகத்விமிருக்ய கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரியசுருத்வா கழுமாதுலேய ஆத்மார்கணியோ விதிகிருத் குருஷ்ச. அவர் பலவிதமாக ஆக்ட் பண்ணினாள். உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசிச்சிருக்காள், பகவத்கீதையை எடுத்து சொல்லியிருக்காள். உங்களுக்கு ஸ்நேகிதனாக இருந்திருக்காள், சுகுருத்து. உங்களுக்கு பிரிய சுகுருத்தாக இருந்திருக்காள், மாதுலேயா. உங்களுக்கு உறவுக்காரராக இருந்திருக்கார். பிரம்மமாக இருந்திருக்கார், வேதாந்த பிரதிபாத்தியமான பரமாத்மா அவர். அப்பேற்பட்ட அவர் சுகானுபூதி, மோட்ச சுகானுபவ ரூபவராக அவர் என்ன பண்ணார்? மனுஷ்யலிங்கம், மனுஷனாக அவதாரம் பண்ணி உங்களோட கூட சஞ்சாரம் பண்ணாலே. உங்களுடைய எவ்வளோ அதிருஷ்டசாலிகள் நீங்கள்ங்கிறார். சவாயம் பிரம்ம மகத்விமிருக்ய கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரியசூரத்வா கழுமாதுலேய ஆத்மார்கணியோ விதிகிருத் குருஷ்ச நயஸ்ய சாக்ஷாத் பவபத்மஜாதிபிஹி ரூபம் தியா வஸ்துதயோபவர்ணிதம் மௌனேன பக்தியோபசமேன பூஜிதः பிரசீததாம் ஏஷ சாத்வதாம் பதி. அப்பேற்பட்ட பரம தெய்வமான கிருஷ்ணன் இருக்காரே, அவர் பிரம்மா ருத்ரன் முதலான வாழ்க்கெல்லாம் பிரத்யக்ஷமாக தியானத்தால் பண்ணாதான் கிடைக்கிறாள். சாதாரண மௌனம் பக்தி இவைகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டால் தான் அவர் கிடைக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கார். அந்த பகவான் பக்தர்களை காக்கிற தெய்வம் இருக்காரே, அவர் பிரசீததாம், நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொன்னாள். மௌனேன பக்தியோபசமேன பூஜிதா பிரசீததாம் ஏஷ சாத்வதாம் பதி. எந்த பகவானை ருத்ரன் பிரம்மா இவாள்னா பிரத்யக்ஷமாக தியானத்தினாலையும் மௌனத்தாலையும் பக்தினாலையும் உபசமத்தாலையும் ஆராதிச்சுன்னு இருக்காளோ அந்த பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி இந்த நரசிம்மாவதார கதையை எடுத்து சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே தசமோத்தியாயः 43வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். பிரஹ்லாதஸ்யானுச்சரிதம் மகாபாகவதஸ்ய ச பக்திர்ஞானம் விரக்திश्च யாதாத்ம்யம் சாஸ்ய வைஹரேः சர்கஸ்தித்யப்யயேஷஸ்ய குணகர்மானுவர்ணனம் பராவரேஷாம் ஸ்தானானாம் காலேன வியத்யயோ மகான் தர்மோ பாகவதானாஞ்ச பகவான் ஏன கம்யதே ஆख्यानेऽस्मिन् சமாம்நாதம் ஆத்யாத்மிகமசேஷதः ஏதத் புண்ணியமாख्यानं விஷ்ணோர்வீர்யோபபிரும்ஹிதம் கீர்த்தயேத் ஸ்ரத்தயா ஸ்ருத்வா கர்மபாசைர்விமுச்யதே ஏதத்யாதிபுருஷஸ்ய மகேந்திரலீலாம்
ஏதத்ய ஆதிபுருஷஸ்ய மிருகேந்திரலீலாம் दैत्येन्द्रयूथप वधं प्रयतः पठेत दैत्येन्द्रयूथप वधं प्रयतः पठेत दैत्यात्मजस्य च सतां प्रभरस्य पुण्यं दैत्यात्मजस्य च सतां प्रभरस्य पुण्यं श्रुत्वानुभावम् अकुतो भयमेति लोकं श्रुत्वानुभावम् अकुतो भयमेति लोकम् यूयं नृलोके बत भूरि भागाः यूयं नृलोके बत भूरि भागाः लोकं पुनानाः मुनयोऽभियन्ति लोकं पुनानाः मुनयोऽभियन्ति येषां गृहान् आवसतीति साक्षात् येषां गृहान् आवसतीति साक्षात् गूढं परं ब्रह्म मनुष्यलिङ्गं गूढं परं ब्रह्म मनुष्यलिङ्गं स वा अयं ब्रह्म महद्विमृग्य स वा अयं ब्रह्म महद्विमृग्य कैवल्यनिर्वाणसुखानुभूतिः कैवल्यनिर्वाणसुखानुभूतिः प्रियः सुहृद्वः खलु मातुलेय प्रियः सुहृद्वः खलु मातुलेय आत्मार्हणीयो विधिकृद् आत्मार्हणीयो विधिकृत् गुरुश्च नयस्य साक्षात् भवपद्मजादिभिः नयस्य साक्षात् भवपद्मजादिभिः रूपं धिया वस्तुतयोपवर्णितं रूपं धिया वस्तुतयोपवर्णितं मौनेन भक्त्योपशमेन पूजितः मौनेन भक्त्योपशमेन पूजितः प्रसीदताम् एष स सात्वतां पतिः प्रसीदताम् एष स सात्वतां पतिः श्रीहरये नमः. அடுத்த ஸ்லோகம் 51வது ஸ்லோகம். स एष भगवान् राजन् व्यतनोद्विहतं यशः पुरा रुद्रस्य देवस्य मयेनानन्तमायिना. இப்படி பகவான் பக்தனை ரட்சித்த கதையை சொன்னேன். இன்னொரு தடவை பரம்பொருளான ஸ்ரீ ருத்ர பகவானையே ஒரு தடவை ரட்சிச்சிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன். ஒரு தடவை என்ன ஆச்சு, மகா மாயாவியான அசுரனுடைய மயாசுரங்கிறவன் ஒரு தடவை ருத்ரனை மயக்கி அவருக்கு ஹிம்சை பண்ணான். அப்பொழுது அந்த ருத்ரனுக்கே உபகாரம் பண்ணாள் ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு அந்த உபகாரத்தினால ருத்ரனுக்கு புகழும் யசஸையும் எடுத்து கொடுத்தார். அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். சயேஷ பகவான் ராஜன் வியதனோத்விகதம் யசः புரா ருத்ரஸ்ய தேவஸ்ய மகேன அனந்தமாயினா. மயாசுரன் ஒருத்தன் அவனை உபகாரமாக வச்சுட்டு அசுராள்லாம் என்ன பண்ணாள், இந்த தேவதைகளை பழி வாங்கணும், அவளால் நம்ம ஜெயிக்கப்பட்டோமே, அதனால் மயாசுரனை போய் கேட்டுண்டாள். உனக்கு தான் மாயாஜாலங்கள்லாம் தெரியுமே, நீ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி இந்த எப்படியான இந்த தேவதைகளை சண்டை போட்டு அவளை ஜெயிக்கணும், அதுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு சொன்னாலாம். அந்த கதையை சொல்கிறேன்னு சொன்னாள். ராஜோவாச்ச, யுதிஷ்டிரர் நாரதர்கிட்ட கதை கேட்டுருக்கிறவர் கேட்டார். கஸ்மின் கர்மணி தேவஸ்ய மயோகன் ஜெகதீஷிது யதாச்சோபசிதா கீர்த்தி கிருஷ்ணேனானேன கத்தியதாம். பகவானுடைய ருத்ரன் பரமேஸ்வரன் இருக்காரே, அவருடைய யசஸும் புகழும் எப்படி மயாசுரனால் கடுக்கப்பட்டது, எப்படி இந்த மயன்கிற அசுரன் எப்படி அதுக்கு ஹானி பண்ணான், அப்பொழுது எப்படி கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அந்த ருத்ரனுக்கு காப்பாற்றினாள், அவருடைய புகழை மீட்டி தந்தார், அதை நீங்கள் சொல்லணும்னு சொல்லி கேட்டுண்டாள் யுதிஷ்டிரர் நாரதரை பார்த்து. நாரதோவாச்ச, அதுக்கு பதில் சொன்னார் நாரதர். நிர்ஜிதா அசுரா தேவைஹி யுத்யனேனோபபிரம்மிதைஹி மாயினாம் பரமாச்சாரியம் மயம் சரணமாயு. அசுராள்னால் தேவர்களால் சண்டை போடப்பட்டு ஜெயிக்கப்பட்ட அசுராள்னால் ரொம்ப மனசு இடிஞ்சு போய் தங்களுடைய பரம குருவான மாயாவிகளுக்கெல்லாம் சிறந்த குருவான மயாசுரன் கேட்ட அசுரன், அவனுக்கு எல்லா மந்திரங்கள் ஜால வித்தியெல்லாம் தெரியும், அவங்ககிட்ட போய் சொன்னால் அடைக்கலமாக போனாலாம் சரணமாயு, நீ தான்ப்பா காப்பாற்றணும், இப்படியான இந்த தேவதைகளெல்லாம் நாங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதுக்கு ஒத்தாசை பண்ணணும்னாள்.
ச நிர்மாய புரஸ்திஸ்ரோ ஹைமீரௌப்யாயசீர்விபு துர்லக்ஷ்யாபாய சம்யோகா துர்விதர்க்கிய பரிச்சதாக. துர்விதர்க்கிய பரிச்சதாக, யாராலையும் நினைக்க முடியாதபடி ஒரு பெரிய மாயினால் 3 பட்டணங்களை கட்டினானா அந்த மயாசுரன் இந்த அசுராளுக்காக. தங்கமயமாக ஹைமி ரௌபி ஆயசீஹி, தங்கமயமாக ஒன்று, வெள்ளிமயமாக ஒன்று, இரும்பு மயமாக ஒன்று, இப்படி 3 திஸ்ரப்புரா, திரிபுரம்னு சொல்கிறது, 3 பட்டணங்களை கட்டி அந்த அசுராள்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு சொன்னான், இது விசேஷமாக ஒரு பட்டணம், இது யாருக்கும் இது இருக்கிற இடமே தெரியாது. துர்லக்ஷ்யாபாய சம்யோகாக, இதில் நீங்கள் போகிறது வர்றது யாருக்கும் தெரியாது, யாராலையும் ஜிபிஎஸ் போட்டு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பட்டணங்கள் இதை நிர்மாணித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்குன்னு நான். ச நிர்மாய புரஸ்திஸ்ரோ ஐமீரௌப்யாய சீர்விபு துர்லக்ஷ்யாபாய சம்யோகாக துர்விதர்க்கிய பரிச்சதாக. யாராலையும் படைக்க முடியாத, நினைக்க முடியாத, யாராலும் போய் வர முடியாத ஒரு பட்டணம். 3 பட்டணங்கள், தங்கமயமான பட்டணம், வெள்ளிமயமான பட்டணம், இரும்புமயமான பட்டணம், திரிபுரம்னு பேர். இந்த 3க்கு சேர்த்து கலெக்டிவ் நேம். அதை படைச்சி கொடுத்துட்டு அசுராள்கிட்ட சொன்னான், இப்பொழுது இதுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் தேவதைகளை ஜெயிக்கலாம். நான் தாபித்தே அசுரசேனான்யோ லோகான் ஸ்திரீன் சேஸ்வரான் ரிப ஸ்மரந்தோ நாசயாஞ்சக்ருஹு பூர்வவைரமலக்ஷிதா. அசுராளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கப்பட்டவன் அசுரசேனையினுடைய தலைவன் என்ன பண்ணான், பழைய விரோத பாவத்தை ஞாபகம் வச்சுண்டு நமக்கும் தேவதைகளுக்கும் சண்டை வைஷமியம் உண்டேங்கிறத நினச்சிண்டு அவளுக்கெல்லாம் கண்ணுகளுக்கு தெரியாதபடி இருந்துண்டு இந்த 3 பட்டணத்துக்குள்ளேயும், ஏன்னா யாராலையும் அவள் இருக்கிற இடமே தெரியாது, அதை 3 பட்டணங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு 3 லோகங்களையும் அழிச்சுன்னு வந்தாள். எல்லாருக்கும் இம்சை கொடுத்துன்னு வந்தாளாம் இந்த அசுராள்லாம். ததஸ்தே சேஸ்வரா லோகாக உபாசேத்யேஸ்வரம் விபோ திராகினஸ்தாவகான் தேவ வினஷ்டான் திரிபுராலயை. எங்களுக்கு இந்த பட்டணங்கள் இருக்கிற இடமே தெரியல, நாங்கள் போய் சண்டை போடணும்னு பார்த்தாக்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது, கண்ணுக்கே அம்பட மாட்டேங்கிறது இந்த மாயினால். அந்த அசுராள்லாம் எங்களை ரொம்ப இம்சிக்கிறாள், 3 லோகத்தையும் சிரமப்படுத்துகிறாள், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு போய் பரமேஸ்வரனை போய் சரணமடைஞ்சாலாம். ஈஸ்வரமும் உபாசாத்திய, பரமேஸ்வரனை போய் அடைக்கலமாக அடைஞ்சாலாம். அப்பொழுது பரமேஸ்வரன் சொன்னால், அத அனுகிரஹ்ய பகவான் மா பைஷ்டேதி சுரான் விபு சரம் தனுஷி சந்தாய புரேஷ்வஸ்திரம் யமுஞ்சத. அஸ்திரம் சஸ்திரம்னு 2 உண்டு. சஸ்திரம்னா கண்ணால் பார்க்கலாம், அம்பு, வில்லு, கத்தி, கோடாலி, சூலம் இத்தியாதி விஷயங்கள் முதலானலாம் இருக்குது, அதெல்லாம் சஸ்திரங்கள். அஸ்திரங்கள்லாம் மந்திரத்தினால அபிமந்திரம் பண்ணி போடுறது, கண்ணுக்கு தெரியாது, அதனால் பராக்கிரமமாக இருக்கும். அதனால் ருத்ர பகவான் என்ன பண்ணால், நீங்கள்லாம் பயப்படாதீங்கோ, நாங்கள் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வில்லை எடுத்து ஒரு மந்திரங்களை அபிமந்திரம் பண்ணி அஸ்திரங்களை விட்டால் இந்த 3 பட்டணங்கள் மேலேயும் பிரயோகம் பண்ணாள். அதானுகிரஹ்ய பகவான் மகாபைஷ்டேதி சுரான் விபு சரம் தனுஷி சந்தாய புரேஷ்வஸ்திரம் யமுஞ்சத. ததோ அக்னிவர்ணா இஷவः உத்பேது சூரியமண்டலாத் யதா மயூக சந்தோகாः நாத்ருஷ்யந்த புரோயதா. அப்போது அவர் விட்ட அம்பு அஸ்திரங்கள் இருக்கே, அதுலேருந்து அப்படியே சூரியன்லேருந்து கிரணங்கள்லாம் வர மாதிரி கோட்டிக்கணக்கான அம்புகள் அது மேலே ஆகாசத்தை நோக்கி கிளம்பி அந்த 3 பட்டணத்தையும் நோக்கி போச்சு. ஆனால் 3 பட்டணங்களும் எங்கே இருக்குன்னே கண்ணுக்கு தெரியல. அவர் விட்ட அஸ்திரத்தினால அந்த திரிபுரம் முழுக்க உள்ளே இருந்த அசுராலெல்லாம் உயிரிழந்து விழுந்தார்கள். தை ஸ்பிருஷ்டா வியசவஸ் சர்வே நிபேதுஸ்ம புரௌகசா தானானீய மகாயோகி மயக்கூபரசேக்ஷிபத்து. அந்த திரிபுரத்துக்குள்ளே இருந்த இந்த அம்புகள்லாம் போய் இந்த 3 பட்டணங்கள்லையும் போய் அடிச்சுது. அதுக்குள்ளே இருந்த ஜனங்கள் மாத்திரம் என்ன பண்ணால் எல்லாரும் கீழே விழுந்தாள், உசுறு போய் கீழே விழுந்தாள். ஆனால் அந்த மயாசுரனுக்கு எல்லா மாயையும் தெரியும். அதனால் அவன் தன் மாயினால் என்ன பண்ணான், ஒரு பெரிய கணத்தை உண்டாக்கி
அதில் அமிர்த ரசத்தை போட்டு தேக்கி வச்சுருந்தான். அதில் இந்த உயிர் போன எல்லாரையும் அதுக்குள்ளே தோச்சு எடுத்தான் மறுபடியும் அவளுக்கு உயிர் வந்து விடுறது. இதே பண்ணிட்டு இருந்தான். தை ஸ்பிருஷ்டா வியசவஸ் சர்வே நிபேதுஸ்ம புரோகசா தானானீய மகாயோகி மயக்கூபரசே கூபரசே அக்ஷிபத்து. அமிர்தரசத்தை ஒரு கணத்தில் போட்டு அதில் தன்னுடைய மாயினால் இந்த உயிரிழந்து போன அசுராலெல்லாம் தோச்சு எடுத்தான். அவளுக்கு உயிர் வந்தது. சித்தாமிருதரச ஸ்பிருஷ்டா வஜ்ரசாராமௌஜசா உத்தஸ்தூ மேகதலனா வைத்யுதா இவ வன்னயா. அமிர்தத்தில் தோச்சு எடுக்கப்பட்ட அந்த அசுராலாம் மறுபடியும் உயிர் உண்டாகி தேவதைகளோடு சண்டை போட்டு இப்போ என்ன பண்ணால் வஜ்ரம் போலையும் மின்னல் அடி போலையும் வந்து அடித்தாள் தேவதைகளை. நெருப்பு பொறி மாதிரி எழுந்திருந்து வந்தாள். மேகம் மாதிரி மேகத்துக்குள்ளே இருக்கிற மின்னல் மாதிரி எழுந்துன்னு வந்தாள் தேவதைகளை நோக்கி. அவளோட சண்டை போட்டாள்னால் விலோக்கிய பக்ன சங்கல்பம் விமனஸ்கம் ரிஷத்வயம் ததாயம் பகவான் விஷ்ணு தத்ரோபாயமகல்பயத்து. இப்படி நடக்கிறத பார்த்துவிட்டு ரிஷத்வயம் காளமாட்டு கொடியை வச்சுருக்கிற பரமேஸ்வரன் என்ன பண்ணார், மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. விமனஸ்கம், ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு அவருக்கு. என்னடா அது, நம்ம இப்படி மந்திரத்தை அபிமந்திரம் பண்ணி அஸ்திரங்களெல்லாம் விடுறோம், எல்லோரும் சாகரா, ஆனால் செத்தவாள்லாம் மறுபடியும் உயிர் பழிச்சு எழுந்து விடுறாளே. இந்த மாயினால் இந்த மயன்கிற அசுரன் ஒரு கூப்பத்தை கட்டி ஒரு கணத்தை கட்டி அதில் அமிர்தரசத்தை தேக்கி வச்சு அதில் தோச்சு எடுக்கிறானே, உயிர் போனவாள்லாம் வராளே, நம்மளால் சண்டை போட முடியலேன்னு ரொம்ப துக்கப்பட்டார். அப்படி மனசு வருந்தி இருக்கிறவரை பார்த்து அப்போது எல்லாரையும் காப்பாற்றுற பகவான் நாராயணன் ஒரு உபாயம் பண்ணான்னாள். ததாயம் பகவான் விஷ்ணு தத்ரோபாயமகல்பயத்து. அப்போது அவர் நான் ஒரு உபாயம் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் போன புகழ் திரும்பி உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்கன்னு ருத்ரன்கிட்ட சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. சயேஷ பகவான் ராஜன் வியதனோத்விஹதம் யசः புராருத்ரஸ்ய தேவஸ்ய மயேனானந்தமாயினா. ராஜோவாச்ச கஸ்மின் கர்மணி தேவஸ்ய மயோகன் ஜகதீஷிதுः யதாச்சோபசிதா கீர்த்திः கிருஷ்ணேனானேன கத்யதாம். நாரதோவாச்ச நிர்ஜிதா அசுரா தேவைः யுத்யனேனோபபிரும்மிதைः மாயினாம் பரமாச்சார்யம் மயம் சரணமாயயுः சநிர்மாய புரஸ்திஸ்ரஹ ஹைமீரௌப்பி ஆயசி விபுः துர்லக்ஷ்யாபாய சம்யோகா துர்விதர்க்கிய பரிச்சதாः தாபிஸ்தே அசுரசேனான்யः லோகான் ஸ்திரீன்சேஸ்வரான் நிருப ஸ்மரந்தோ நாசயாஞ்சக்ருः பூர்வவைரம் அலக்ஷிதாः ததஸ்தே சேஸ்வராலோகாः உபாசாத்யேஸ்வரம் விபோ திராஹினஸ்தாவகான் தேவ வினஷ்டான் திரிபுராலயைः அதானுகிருஹ்ய பகவான் மாபைஷ்டேதி சுரான் விபுः சரம்
शरं धनुषि सन्धाय पुरेष्वस्त्रं यमुञ्चत ततोऽग्निवर्णायिषवः उत्पेतुः सूर्यमण्डलात् यथा मयूखसन्दोहाः नादृश्यन्त पुरो यतः तैः स्पृष्टा व्यसवः सर्वे निपेतु स्म पुरौकसः तानानीय महायोगी मयक्कूपरसे अक्षिपत् सिद्धामृतरसस्पृष्टा वज्रसारा महौजसः उत्तस्थुर्मेघदलना वैद्युता इव वह्नयः विलोक्य भग्नसङ्कल्पं विमनस्कं वृषद्वयं तदायं भगवान् विष्णुः तत्रोपायमकल्पयत् ஸ்ரீஹரையே நம. பகவான் ருத்ரர் மனசு கலங்கி பரமேஸ்வரன் இருந்த பொழுது நாராயணன் அங்கே வந்து, நீங்கள் மனசு தளரப்படாது, உங்களுக்கு உபாயம் பண்ணுறேன் நான் சொல்லிவிட்டு வந்தாள். என்ன உபாயம் பண்ணாள்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள், 62வது ஸ்லோகத்தில். வத்சாசீத் ததா பிரம்மா ஸ்வயம் விஷ்ணுரயம் ஹி கௌஹு பிரவிஷ்ய திரிபுரம் காலே ரசகூபாமிருதம் பபௌ. அந்த மாயாஜாலந்தான் பொருந்திய மயன் இருக்கான மயாசுரன், அவன் அங்கே ஒரு கிணறு கட்டி வச்சு அதில் அமிர்த ரசத்தை போட்டு வச்சுருந்தானே, அதை என்ன பண்ணான்னால் பிரம்மாவை கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு இந்த நாராயணன் தான் பசுவாக ரூபம் எடுத்துட்டு ஒரு மத்தியான காலத்தில் அந்த 3 பட்டணங்கள் இருக்கே அதுக்குள்ளே மாயினால் உள்ளே நுழைஞ்சு அந்த மாயா கணத்துக்குள்ளே இருக்கிற அமிர்த ரசத்தை அத்தனையும் குடிச்சு காலி பண்ணிவிட்டாள். வத்சாசீத் ததா பிரம்மா ஸ்வயம் விஷ்ணுரயம் ஹி கௌஹு பிரவிஷ்ய திரிபுரம் காலே ரசகூபாமிருதம் பபௌ தே சுராஹ்யபி பஷ்யந்தः ந ன்யஷேதன் விமோகிதாः தத்விஜ்ஞாய மகாயோகி ரசபாலான் இதம் ஜகௌ. அப்பொழுது அசுராலெல்லாம் ஏமாந்து போனாள். இந்த ரசகூப்பம் இருக்கே, அதாவது கிணறு இருக்கே, அமிர்த ரசத்தை வச்சுருக்கப்பட்ட கிணறு, அதெல்லாம் எம்டிஆர் பவனத்தை பார்த்துவிட்டு ரொம்ப மனசு துக்கப்பட்டாள். அப்பொழுது அந்த மயங்கப்பட்ட அசுரன், மாயாஜாலந்தான் பொருந்திய அசுரன் இருக்கானே, அவள்கிட்ட சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இது நாராயணனுடைய காரியம் இதுன்னு சொன்னான். ஸ்வயம் விஷோகார்த்தான் ஸ்மரந்தைவ கதிம் சதாம் தேவோசுரோ நரோன்யோ வா நேஸ்வரோ அஸ்தீக கஷ்சன ஆத்மனோ அந்யஸ்ய வாதிஷ்டம் தெய்வேனாபோகிதும் துவயோः அதாசோ சக்திபிஸ்வாபி சம்போ பிராதானிகம் யதாத்து. வருத்தத்தால் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கப்பட்ட அசுர கும்பல்களெல்லாம் பார்த்தான். அங்கே இந்த ரசக்கிணறு இருக்கே, அமிர்த கிணறு, அதை காப்பாற்றின்றதுக்காக இருக்க ரசபாலாள்னு பேர், அவள்லாம் இருக்காளே, அவள்லாம் ரொம்ப துக்கப்பட்டு இருந்தாள். இப்படி எங்களை அறியாமல் வந்து இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து அமிர்தத்தைலாம் குடித்து எம்டி பண்ணி விட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாள். அப்போ அவள்கிட்ட சொன்னால், இது நமக்கு தலைவிதினால் ஏற்பட்டு தேவேன திஷ்டம், நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது, இது தெய்வ காரியம், இதை உன்னால் நம்ம சாமர்த்தியத்தால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிருஷ்ண பகவான் தான், அவருடைய சக்தியினால் தான் இந்த ருத்ரனுக்கு ஒத்தாசை பண்ணி கொடுத்துருக்காள், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். தர்மஜான விரக்திருத்தி தபோ வித்யா கிரியாதிபி ரதம் சூதம் துவஜம் வாகான் தனுர்வர்மசராதியத். தர்மம், ஞானம், வைராக்கியம், ரித்தி, தவம், சமிருத்தி, வித்யை, காரியங்கள் செய்யக்கூடிய சக்தி, இதெல்லாம் வச்சுட்டு கிருஷ்ண பகவான் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இந்த பரமேஸ்வரனுக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஜெயிக்கிறது சிரமம்னு சொன்னான். தர்மஜான விரக்திரித்தி
தபோ வித்யா கிரியாதிபிஹி ரதம் சூதம் துவயம் வாகான் தனுர்வர்ம சராதியத்து. இந்த கிருஷ்ண பகவான் தான் அவர் தர்ம ஞானம் வைராக்கியம் சமிருத்தி தபசு வித்யை கிரியை இந்த சக்திகள்லாம் வச்சுட்டு ரதத்தையும் ரதத்துக்கு உள்ளான சாரத்தையும் கொடிகளையும் குதிரைகளையும் வில்லையும் கவச்சத்தையும் அம்பு முதலான யுத்த சாதனங்களையும் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காள் இந்த பரமேஸ்வரனுக்கு. இவர் இப்போ சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் தான். சன்னத்தோ ரதமாஸ்தாய சரம் தனுருபாததே சரம் தனுஷி சந்தாய மூர்த்தே அபிஜித் ஈஸ்வர ததாக தேன துர்பேத்யா ஹரோத திரிபுரோ நிருப திவிதுந்துபயோ நேது விமானசதசங்குலாக. இத்தனையும் வச்சுட்டு பரமேஸ்வரன் என்ன பண்ணால், அந்த மயனால் ஏற்படுத்தப்பட்ட 3 பட்டணங்கள் இருக்கே, தங்கமயமான பட்டணம், வெள்ளிமயமான பட்டணம், இரும்புமயமான பட்டணம், திரிபுரம், அது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணாள். அதுலேருந்து அவருக்கு பேர் திரிபுர சம்ஹாரின்னு பேர் ஏற்பட்டது. ததாக தேன துர்பேத்யா ஹரோத திரிபுரோன்னு இருப்ப. திரிபுர 3 பட்டணங்களையும் எரிச்சு விட்டார். எரிச்சு பரமேஸ்வரன் தேவர்ஷி பித்ருசித்தேஷாக ஜயேதி குசுமோத்கரை அவாகிரன் ஜகுரு ஹிருஷ்டாக நருதுச்சாப்சரோ கணாக. பரமேஸ்வரன் மாதிரி பராக்கிரம சக்தியோடு கூட அந்த அசுராலெல்லாம் ஜெயிச்சு மயனையும் ஜெயித்த பிறகு 3 பட்டணத்தையும் எரிச்சார்னு தெரிஞ்சுண்டு தேவாள் ரிஷிகள் பித்திருகணங்கள் சித்தகணங்கள் அப்சரகணங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு புஷ்ப வருஷம் கொட்டினாள் பரமேஸ்வரன் மேலே. எல்லாரும் நல்ல துந்துபி கோஷத்தினா வாசிச்சுண்டு ஆடிப்பாடி கொண்டாடினார்கள்னு சொன்னாள். ஏவம் தக்த்வா புரஸ்திஸ்ரோ பகவான் புரஹான் நிருப பிரம்மாதிவி தூயமானஹ ஸ்வதாம பிரத்யபத்யத. இவ்வாறாக பரமேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒத்தாசையோடு கூட 3 பட்டணங்களான திரிபுரத்தையும் ஜெயிச்சு அதை எரிச்சதுனால திரிபுரஹான்னு அவருக்கு பேர். திரிபுரஹானா திரிபுர சம்ஹாரின்னு அவருக்கு பேர், திரிபுராரின்னு பேர். அப்படி யசஸ் புகழ பெற்றார்னு சொல்லி இந்த கதையை சொன்னாள். ஏவம் விதான்யஸ்ய ஹரே ஸ்வமாயையா விடம்பமானஸ்ய நிர்லோகமாத்மனः வீர்யாணி கீதானி ரிஷிபிர் ஜகத்குரோஹோ லோகான் புனானி அபரம் வதாமி கிம். இப்படி மனுஷ ரூபத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீமன் நாராயணன் லோகங்களெல்லாம் சுத்திப்படுத்துறதுக்காக நல்ல துஷ்டகணங்களை துஷ்டாளை நிகிரகம் பண்ணி சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்ட பிரபு அல்லவா. அவருடைய தீர செயல்களை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் நம்மளை ரட்சிக்கணும்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. வத்சாசீத் ததா பிரம்மா வத்சாசீத் ததா பிரம்மா ஸ்வயம் விஷ்ணுரயம் ஹி கௌஹு ஸ்வயம் விஷ்ணுரயம் ஹி கௌஹு பிரவிஷ்ய திரிபுரம் காலே பிரவிஷ்ய திரிபுரம் காலே ரசகூபாமிருதம் பபௌ ரசகூபாமிருதம் பபௌ. தே சுராஹ்யபி பஷ்யந்தः தே சுராஹ்யபி பஷ்யந்தः நன்யஷேதன் விமோஹிதாः நன்யஷேதன் விமோஹிதாः. தத்விஜ்ஞாய மகாயோகி தத்விஜ்ஞாய மகாயோகி ரசபாலானிதம் ஜகௌ ரசபாலான் இதம் ஜகௌ. ஸ்வயம் விஷோகஷோகார்த்தான் ஸ்வயம் விஷோகः சோகார்த்தான் ஸ்மரன் தேவ கதிம் சதாம் ஸ்மரன் தேவ கதிம் சதாம். தேவோசுரோ நரோன்யோ வா தேவோசுரோ நரோன்யோ வா நேஸ்வரோ அஸ்தீக கஷ்சன நேஸ்வரோஸ்தீக கஷ்சன. ஆத்மனோ அந்யஸ்ய வாதிஷ்டம் ஆத்மனோன்யஸ்ய வாதிஷ்டம். தெய்வேனாபோஹிதும் द्वयोः தெய்வேன அபோஹிதும் द्वयोः தெய்வேன அபோஹிதும் द्वयोः. அதாசௌ சக்திபிः ஸ்வாபிः அதாசௌ சக்திபிः ஸ்வாபிः शम्भोः प्राधानिकं यधात् शम्भोः प्राधानिकं यधात्. धर्मज्ञानविरक्तिरुद्धि धर्मज्ञानविरक्तिरुद्धि तपो विद्याक्रियादिभिः तपो विद्याक्रियादिभिः रथं सूतं ध्वजं वाहान्
ரதம் சூதம் துவயம் வாஹான் தனுர்வர்ம சராதியத் தனுர்வர்ம சராதியத் சன்னத்தோ ரதமாஸ்தாய சன்னத்தோ ரதமாஸ்தாய शरं धनुः उपाददे शरं धनुरुपाददे शरं धनुषि संधाय शरं धनुषि संधाय मूर्ते अभिजितीश्वरः मूर्ते अभिजितीश्वरः ददाह तेन दुर्भेद्या ददाह तेन दुर्भेद्या हरोथ त्रिपुरो नृप हरोथ त्रिपुरो नृप दिवि दुन्दुभयो नेदुः दिवि दुन्दुभयो नेदुः विमानशतसङ्कुलाः विमानशतसङ्कुलाः देवर्षिपितृसिद्धेशाः देवर्षिपितृसिद्धेशाः जयेति कुसुमोत्करैः जयेति कुसुमोत्करैः अवाकिरन् जगुर्हृष्टाः अवाकिरन् जगुर्हृष्टाः न ऋतुः चाप्सरो गणाः न ऋतुश्चाप्सरो गणाः एवं दग्ध्वा पुरस्तिस्रो एवं दग्ध्वा पुरस्तिस्रो भगवान् पुरः नृप भगवान् पुरः नृप ब्रह्मादिभिः स्तूयमानः ब्रह्मादिभिः स्तूयमानः स्वधाम प्रत्यपद्यत स्वधाम प्रत्यपद्यत एवं विधान्यस्य हरे स्वमायया एवं विधान्यस्य हरे स्वमायया विडम्बमानस्य नृलोकमात्मनः विडम्बमानस्य नृलोकमात्मनः वीर्याणि गीतानि ऋषिभिः जगद्गुरोः वीर्याणि गीतानि ऋषिभिः जगद्गुरोः लोकान् पुनानि अपरं वदामि किं लोकान् पुनानि अपरं वदामि किं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे சப்தமஸ்கந்தே தசமோத்தியாயः. இப்பொழுது இந்த அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே தசமோத்தியாயः. ஸ்ரீநாரத உவாச்ச பக்தியோகஸ்ய தத்சர்வம் அந்தராயதயார்பகः மன்யமானோ ஹ்ருஷீகேஷம் ஸ்மயமான உவாச்சः. श्रीप्रह्लाद उवाच मां प्रलोभयोत्पत्त्या असक्तं कामेषु तैर्वरैः तत्सङ्गभीतो निर्विण्णो मुमुक्षुस्त्वाम् उपाश्रितः भृत्यलक्षणजिज्ञासु भक्तं कामेष्वचोदयत् भवान् संसारबीजेषु हृदयग्रन्थिषु प्रभो नान्यथा ते अखिलगुरोः घटेत करुणात्मनः यस्त आशिष आशास्ते न स भृत्यः स वै वणिक् आशासानो न वै भृत्यः स्वामिन्याशिष आत्मनः न स्वामी भृत्यत स्वाम्यम् इच्छन् यो राति चाशिषः अहं तु अकामत्वद्भक्तः त्वं च स्वामी अनपाश्रयः नान्यथेह आवयोरर्थो राजसेवकयोरिव यदिरासीश मे कामान् वरांस्त्वं वरदर्शभ कामानां हृद्यसंरोहं भवतस्तु वृणे वरम् इन्द्रियाणि मनःप्राण आत्मा धर्मो धृतिर्मतिः ह्रीश्रीः तेजस्मृतिः सत्यं यस्य नश्यन्ति जन्मनः विमुञ्चति यदा कामान् मानवो मनसि स्थितान् तर्ह्येव पुण्डरीकाक्ष भगवत्वाय कल्पते नमो भगवते तुभ्यं पुरुषाय महात्मने हरये अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने. श्रीनृसिंह उवाच नैकान्तिनो मे मयि जात्विहाशिषः आशासते अमुत्र च ये भवद्विधाः अथापि मन्वन्तरमेतदत्र दैत्येश्वराणाम् अनुभुङ्क्ष्वभोगान् कथा मदीया जुषमाणप्रिया त्वाम् आवेश्य मामात्मनि सन्तमेकं सर्वेषु भूतेषु अधियज्ञमीशं यजस्वयोगेन च कर्महिन्वन् भोगेन पुण्यं कुशलेन पापं कलेवरं कालजवेन हित्वा कीर्तिं विशुद्धां सुरलोकगीतां
विताय मामेष्यसि मुक्तबन्धः एतत् कीर्तयेन्मह्यं त्वया गीतमिदं नरः त्वां च मां च स्मरन् काले कर्मबन्धात् प्रमुच्यते. श्रीप्रह्लाद उवाच वरं वरय एतत्ते वरदेशान्महेश्वर यदनिन्दत् पिता मे त्वाम् अविद्वांस्तेज ऐश्वरं विद्यामर्षाशयः साक्षात् सर्वलोकगुरुं प्रभुं भ्रातृहेति मृषा दृष्टिः त्वद्भक्ते मयि चाघवान् तस्मात् पिता मे पूयेत दुरन्तात् दुस्तरादघात् पूतस्ते अपाङ्गसन्दृष्टः तदा कृपणवत्सल. श्री भगवान् उवाच त्रिसप्तभिः पिता पूतः पितृभिः सह तेन घ यत्साधोऽस्य गृहे जातो भवान् वै कुलपावनः. यत्र यत्र च मद्भक्ताः प्रशान्ताः समदर्शिनः साधवः समुदाचाराः ते पूयन्त्यपि कीकटाः सर्वात्मना न हिंसन्ति भूतग्रामेषु किञ्चन उच्चावचेषु दैत्येन्द्र मद्भावेन गतस्पृहाः भवन्ति पुरुषा लोके मद्भक्ताः त्वामनुव्रताः. भवान् मे खलु भक्तानां सर्वेषां प्रतिरूपधृक्. कुरु त्वं प्रेतकार्याणि पितुपूतस्य सर्वशः मदङ्गस्पर्शनेनाङ्ग लोकान् यास्यति सुप्रजाः. पित्र्यं च स्थानमातिष्ठ यथोक्तं ब्रह्मवादिभिः मय्यावेश्य मनस्तात कुरु कर्माणि मत्परः. श्रीनारद उवाच प्रह्लादोऽपि तथा चक्रे पितुर्यत्साम्परायिकं यथाह भगवान् राजन् अभिषिक्तो द्विजोत्तमैः. प्रसाद सुमुखं दृष्ट्वा ब्रह्मा नरहरिं हरिं स्तुत्वा वाग्भिः पवित्राभिः प्राहदेवादिभिर्वृता. ब्रह्मोवाच देवदेवाखिलाध्यक्ष भूतभावनपूर्वज दृष्ट्या ते नियतः पापो लोकसन्तापनोऽसुरः योऽसौ लब्धवरो मत्तो न वद्यो मम सृष्टिभिः तपोयोगबलोन्नद्धः समस्तनिगमानहन् दृष्ट्यास्य तनयः साधुः महाभागवतोर्भकः त्वया विमोचितो मृत्योः दृष्ट्या त्वां समितोऽधुना. एतद्वपुस्ते भगवन् ध्यायत प्रयतात्मना सर्वतो गोप्तृसन्त्रासान् मृत्योरपि जिघांसतः. श्रीनृसिंहोवाच मैवं वरोऽसुराणां ते प्रदेय पद्मसम्भव वरक्रूरनिसर्गाणाम् अहीनाम् अमृतं यथा. नारद उवाच इत्युक्त्वा भगवान् राजन् तत्रैवान्तर्दधे हरिः अदृश्य सर्वभूतानां पूजितः परमेष्ठिना. ततः सम्पूज्य शिरसा ववन्दे परमेष्ठिनं भवं प्रजापतीन् देवान् प्रह्लादो भगवत्कलाः. ततः काव्यादिभिः सार्धं मुनिभिः कमलासनः दैत्यानां दानवानां च प्रह्लादमकरोत्पत्तिं. प्रतिनन्द्य ततो देवाः प्रयुज्य परमाशिषः स्वधामानि ययुराजन् ब्रह्माद्याः प्रतिपूजिताः. एवं तौ पार्षदौ विष्णोः पुत्रत्वं प्रापितौ दितेः हृदि स्थितेन हरिणा वैरभावेन तौ हतौ पुनश्च विप्रशापेन राक्षसौ तौ बभूवतु कुम्भकर्णदशग्रीवो हतौ तौ रामविक्रमैः शयानौ युधि निर्भिन्न हृदयौ रामसायकैः तच्चित्तौ जगतुः देहं यथा प्राक्तनजन्मनि ताविहाथ पुनर्जातौ शिशुपालकरुषजौ हरौ वैरानुबन्धेन पश्यतस्ते समीयतुः. येन पूर्वकृतं यत्तत् राजानः कृष्णवैरिणः जुगुस्त्वन्ते तदात्मानः कीटपेशस्कृतो यथा 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 भगवतो भक्त्या परमयाभिधा नृपाश्चैद्यादयः सात्म्यं हरेस्तच्चिन्तया ययुः. आख्यातं सर्वमेतत्ते
यन्मां त्वं परिपृष्टवान् दमघोषसुतादीनां हरे सात्म्यमपि द्विषाम् एषा ब्रह्मण्यदेवस्य कृष्णस्य च महात्मना अवतारकथाः पुण्याः वधो यत्राधिदैत्ययोः प्रह्लादस्यानुचरितं महाभागवतस्य च भक्तिज्ञानं विरक्तिश्च याथात्म्यं चास्य वै हरेः सर्गस्थित्यप्ययेषस्य गुणकर्मानुवर्णनं परावरेषां स्थानानां कालेन व्यत्ययो महान् धर्मो भागवतानां च भगवान् येन गम्यते आख्यानेऽस्मिन् समाम्नातम् आध्यात्मिकम् अशेषतः एतत् पुण्यमाख्यानं विष्णोर्वीर्योपबृंहितं कीर्तयेत् श्रद्धया श्रुत्वा कर्मपाशैर्विमुच्यते एतद्य आदिपुरुषस्य मृगेन्द्रलीलां दैत्येन्द्रयूथपवधं प्रयतः पठेत दैत्यात्मजस्य च सतां प्रवरस्य पुण्यं श्रुत्वानुभावम् अकुतो भयमेति लोकम् यूयं नृलोके बत भूरिभागाः लोकं पुनानाः मुनयोऽभियन्ति येषां गृहान् आवसतीति साक्षात् गूढं परं ब्रह्म मनुष्यलिङ्गं स वा अयं ब्रह्म महद्विमृग्य कैवल्यनिर्वाणसुखानुभूतिः प्रियः सुहृद्वा खलु मातुलेय आत्मार्हणीयो विधिकृद्गुरुश्च न यस्य साक्षात् भवपद्मजादिभिः रूपं धिया वस्तुतया उपवर्णितं मौनेन भक्त्योपशमेन पूजितः प्रसीदतां येष स सात्वतां पतिः स एष भगवान् राजन् व्यतनोद्विहतं यशः पुरा रुद्रस्य देवस्य महेनानन्तमायिना राजोवाच कस्मिन् कर्मणि देवस्य मयोहं जगदीशितुः यथा चोपचिता कीर्तिः कृष्णेनानेन कथ्यताम् नारदोवाच निर्जिता असुरा देवैः युध्यनेन उपबृंहितैः मायिनां परमाचार्यं मयं शरणमाययुः स निर्माय पुरस्तिस्रा हैमीरोप्यायसीर्विभुः दुर्लक्ष्यापाय संयोगाः दुर्वितर्क्य परिच्छदाः ताभिस्ते असुरसेनान्यो लोकान् स्त्रीन्सेश्वरान् नृप स्मरन्तो नाशयाञ्चक्रुः पूर्ववैरमलक्षिताः ततस्ते सेश्वरा लोकाः उपासाद्येश्वरं विभो त्रायिणस्तावकान् देव विनष्टान् त्रिपुरालैः अथानुगृह्य भगवान् महाभैष्टेति सुरान् विभुः शरं धनुषि सन्धाय पुरेष्वस्त्रं व्यमुञ्चत ततोऽग्निवर्णा इषवः उत्पेतुः सूर्यमण्डलात् यथा मयूखसन्दोहाः नादृश्यन्त पुरो यतः तैः स्पृष्टा व्यसवः सर्वे निपेतुः स्म पुरोगसः तानानीय महायोगी मयक्कूपरसे क्षिपत् सिद्धामृतरसस्पृष्टा वज्रसारा महोजसा उत्तस्तु मेघदलना वैद्युता इव वह्नयः विलोक्य भग्नसङ्कल्पं विमनस्कं वृषध्वजं तदायं भगवान् विष्णुः तत्रोपायमकल्पयत् वत्सासीत् तदा ब्रह्मा स्वयं विष्णुरयं हि गौः प्रविश्य त्रिपुरं काले रसकूपामृतं पपौ ते सुराख्यपि पश्यन्ता न न्यषेधन् विमोहिताः तद्विज्ञाय महायोगी रसपालानिदं जगौ स्वयं विशोकशोकार्तान् स्मरन् दैव गतिं च तां देवोऽसुरो नरोऽन्यो वा नेश्वरो अस्तीह कश्चन आत्मनो अन्यस्य वादिष्टं दैवेनापोहितुं द्वयोः अथासौ शक्तिभिः स्वाभिः शम्भो प्राधानिकं व्यधात् धर्मज्ञानविरक्तिरिद्धि तपो विद्याक्रियादिभिः रथं सूतं ध्वजं वाहान् धनुर्वर्मशरादियत् सन्नद्धो रथमास्थाय शरं धनुरुपाददे शरं धनुषि सन्धाय मुहूर्ते अभिजितीश्वरः
ददाहतेन दुर्भेद्या हरोथ त्रिपुरो नृप दिवि दुन्दुभयो नेदुः विमानशतसङ्कुलाः देवर्षिपितृसिद्धेशाः जयेति कुसुमोत्करैः अवाकिरञ्जगुर्हृष्टाः न ऋतुश्चाप्सरो गणाः एवं दग्ध्वा पुरस्तिस्रो भगवान् पुरः नृप ब्रह्मादिभिः स्तूयमानः स्वधाम प्रत्यपद्यते एवं विधान्यस्य हरे स्वमायया विडम्बमानस्य नृलोकमात्मनः वीर्याणि गीतानि ऋषिभिर्जगद्गुरोः लोकान् पुनानि अपरं वदामि किं लोकान् पुनानि अपरं वदामि किं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे சப்தமஸ்கந்தே தசமோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.